Excuse me, boss. You have a text message. சொல்லிட்டு கிளம்பு. Hey guys, welcome back. இன்றைக்கி சென்னையிலிருந்து 55 கிலோமீட்டர் தொலைவில் இருக்கிற மகாபலிபுரம்ங்கிற இடத்துக்கு தான் நம்ம போயிட்டுருக்கோம். அப்போது வாங்க பார்க்கலாம். நம்ம ஒரு 11 o'clock கிட்ட கிளம்பியாச்சு வீட்டிலிருந்து. நல்ல வெயில் அடிக்குது. இப்போ நம்ம 12:30 ஆக போகுது. இப்போ நம்ம டெஸ்டினேஷனை நம்ம நெருங்கிட்டோம். அவ்வளோதான், கிட்டத்தட்ட நம்ம வந்தாச்சு. நம்ம வாழ்க்கை எதை நோக்கி பயணமா போயிட்டு இருக்கு? 1 கிலோமீட்டர் வெயிட் பண்ணி நம்ம ரீச் ஆகிட்டோம். 12:45 கிட்ட ஆகுது டைமு. பயங்கர வெயிலாக இருக்குது. நல்ல கடைகள் எல்லாம் இருந்துச்சு. பக்கத்தில் புத்தாஸ் எல்லாம் பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருந்துச்சு. புத்தாஸ் ஸ்டாச்சு எல்லாம். ரேட்டிங் கொஞ்சம் நார்மலாக இருக்குது. பர்ச்சேஸ் பண்ணோன்னா இங்கே கொஞ்சம் நல்லாயிருக்கும் பர்ச்சேஸ் பண்ணுறதுக்கு. இப்போ நம்ம பார்க்க வேண்டிய ஃபஸ்ட்டு பிளேஸான அர்ஜுனா தபஸ், அதை பார்த்து நம்ம போயிட்டுருக்கோம். இது வந்துட்டு டிசென்ட் ஆஃப் தி கேஞ்சஸ் இல்லைன்னா அர்ஜுனாஸ் பெனஸ் அப்படி சொல்லப்படுறாங்க. அங்கே தான் நம்ம இப்போ ஃபஸ்ட்டு விசிட் பண்ண போகிறோம். இதுதான் அர்ஜுனாஸ் பெனஸோடைய என்ட்ரன்ஸ். இதில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா நிறைய கற்களில் நிறைய ஸ்கல்ப்சர்ஸ் கொடுத்துருக்காங்க. ரொம்ப அழகாக இருக்குது, ரொம்ப பழமையானதாக இருக்குது எல்லாம் பார்க்குறதுக்கு நம்மளுக்கு. அதை பார்த்துட்டு பக்கத்துலேயே வந்துட்டு ஹெவன்லேருந்து கங்கா ரிவர் பூமிக்கு ஃப்ளோ ஆகிற மாதிரியான ஒரு கல் சிற்பம் கொடுத்துருக்காங்க. ரெண்டு யானையோட ஸ்கல்ப்சர் ரொம்ப அழகாக இருக்குது பார்க்குறதுக்கு. இதில் நிறைய ஒட்டக்கல்லில் கொத்தின மாதிரியான சிற்பங்கள் நிறைய இருக்குது. ரொம்ப அழகான வேலைப்பாடுகள் நம்ம இதில் பார்க்கலாம். பழமையான ஸ்கல்ப்சர்ஸ் நிறைய இருக்குது. இங்கே ஒரு யூனிவர்சிட்டி கூட இருக்குதுன்னு சொல்கிறாங்க. பக்கத்துலேயே ஒரு குரங்கு உட்காந்து பேன் பார்க்குற மாதிரியான ஒரு இது கூட எடுத்துகிட்டு இருந்தாங்க. அங்கே போய் ஃபோட்டோ எடுத்து கொடுப்பாங்க. 40 rupees தான் ஒரு ஃபோட்டோவுக்கு. நாங்கள் ஒரு ஃபோட்டோ எடுத்துக்கிட்டோம். இப்படி நாங்கள் நடந்து போயிட்டுருக்கோம். வெளியே வரவங்க எல்லாம் கொஞ்சம் காலையிலே வந்தீங்கன்னா நல்லாயிருக்கும். காலையிலே வந்து பார்த்துட்டு
இந்த வெயில் ஆகும்போது கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துட்டு அப்புறமா பார்க்குறோம். 1 டே பார்க்குற அளவுக்கு இருக்குது இங்கே சுற்றி பார்க்க வேண்டிய இடங்க. லெமன் எவ்வளோ? பயங்கரமான சூடாக இருக்குது. ஒரு லைம் சோடா சாப்பிட்டு நம்ம ட்ரிப்பை கண்டினியூ பண்ணலாம். இப்போது இந்த பட்டர் போல் கிட்ட நம்மளுக்கு ஒரு என்ட்ரன்ஸ் ஃபீ இருக்குது. அதுக்கு டிக்கெட் அங்கே பக்கத்தில் சேல் பண்ணிகிட்ருக்காங்க. என்ட்ரன்ஸ் ஃபீ 75 rupees பே பண்ணாங்க. இதுதான் பட்டர் போல். அங்கே ஒரு மரம் இருந்துச்சு, பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருந்துச்சு. வித்தியாசமான ஒரு காயோடு இருந்துச்சு. அது என்ன நம்ம சாப்பிட முடிஞ்சதான்னு தெரியல, ஆனால் நல்லா இருந்துச்சு. அதனால் நான் அதை ரெக்கார்ட் பண்ணிக்கிட்டேன். இப்போ நம்ம உள்ளே போகலாம். இங்கே நம்ம பே பண்ணி வாங்கின டிக்கெட் காமிச்சிட்டு நம்ம உள்ளே போகலாம். அங்கே தெரியுது தான் கிருஷ்ணாஸ் பட்டர் போல். இது பார்க்கும்போது நம்மளுக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும். அது எப்படி அங்கே நின்றுட்டுருக்கு அப்படிங்கிற மாதிரி. அந்த ஸ்லைடிங் பாறையில் அது எப்படி கீழே வராமல் நிற்கிறதுங்கிறது ஒரு அதிசயமான விஷயந்தான். எல்லோரும் அதான் ரொம்ப ஆச்சரியமாக பார்ப்பாங்க. பட்டர் போல் கிட்ட போகாமல் நாங்கள் லாஸ்ட்டு அது பார்த்துக்கலாங்கிற மாதிரி போயிட்டு இருந்தோம். அப்போ ஒரு கைடு வந்தாங்க. நிறைய கைட்ஸ் இங்கே அவைலபிளாக இருக்குது. உங்களுக்கு தேவைப்பட்டால் நம்ம கைட்ஸை கூட்டி இதோடைய ஹிஸ்ட்ரி நம்ம தெரிஞ்சுக்கலாம். நாங்கள் எதுவும் வச்சுக்கல கைட்ஸு, நம்மளாவே போயிட்டோம் அப்படியே. அப்போ நம்ம இதையே போயிட்டே நடந்துகிட்டே இருக்க வேண்டியதுதான். இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிறது எங்கள் பின்னாடி பார்க்குறது தான் கணேச மண்டபம். நாங்கள் அதுலேயே உள்ளேயும் போகல, நெக்ஸ்ட் ரிட்டன் வரும்போது பார்த்துக்கலான்னு சொல்லிட்டு நாங்கள் அப்படியே போயிட்டோம். அவுட் சைடு வியூ மட்டும்தான் இப்போது பார்த்துட்ருக்கோம். அங்கிருந்து ஒரு 500 meters நடந்து வந்த போதைக்கு நெக்ஸ்ட் டெஸ்டினேஷன் வராஹா கேவ் டெம்பிள், வராகர் கோயில் அப்படின்னு சொல்கிறாங்க. இதில் ரொம்ப அழகான ஸ்கல்ப்சர்ஸ் இருந்துச்சு. இங்கே இருக்கிறதுல ரொம்ப பழமையான கட்டிடங்கள்ல ஒன்று இது சொல்லப்படுது. மீனாட்சி
லைட் ஹவுஸ் பக்கத்தில் போகும்போது தான் இன்னொரு இது பார்த்தோம். அது பேர் மகிஷாசுர மர்தினி மண்டபம் அப்படி தான் சொல்லப்படுது. நம்ம அங்கே உள்ள போய் பார்ப்போம். அது மேலே பெரிய ஒரு பாறை இருக்குது. அதுக்குள்ளாடி ஒரு பில்டிங் மாதிரி இருக்குது. உள்ளே போய் பார்த்துட்டு அப்படியே லைட் ஹவுஸ்க்கு போகலாம். நான் ஏதோ அட்வென்ச்சர் காட்ட போறேன் நினைச்சிருந்தேன். எடுக்கிறது
Excuse me, boss. என்ன You have a text message. சொல்லிட்டு கிளம்பு. இருக்கும்னு நினைக்கிறேன். நாங்கள் உள்ளே போகல. நாங்கள் ஸ்ட்ரெயிட்டாக அப்படியே லைட் ஹவுஸ்க்கே போயிட்டோம். இந்த லைட் ஹவுஸ் போகிற அந்த என்ட்ரி பாறை இது நடுவில் ஒரு ரோட் மாதிரி கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருக்காங்க. பெரிய ஒரு பாறை மேலே தான் இந்த லைட் ஹவுஸ் சிட்டுவேட்டட் ஆகிருக்கு. ரொம்ப அழகான ஒரு வியூவாக இருக்குது லைட் ஹவுஸு. வாங்க நம்ம உள்ளே போய் பார்க்கலாம். நம்ம என்ட்ரன்ஸுக்கு வந்துட்டோம். இங்கே 10 rupees ஒரு ஆளுக்கு நம்ம பே பண்ணணும். ரொம்ப சுற்றி உள்ளே போக வேண்டி வரும்னு நினைக்கிறேன். ஒரு ஆள் போனால் இன்னொரு ஆள் போக முடியாது. அந்தளவுக்கு ரொம்ப நெருக்கமான ஸ்டெப்ஸாக இருக்குது. பெரியவங்களாலாம் கொஞ்சம் கஷ்டம்தான் மேலே ஏறுறது. அப்படி நம்ம இப்படியோ வந்துட்டோம் மேலே. ஆனால் மேலே வந்தால் நல்ல வியூவாக இருக்குது. ரொம்ப அழகான ஒரு வியூ நம்மளுக்கு பார்க்க முடியும். மேலே வந்தால் நம்ம பீச் தெரியுது. அதோட மகாபலிபுரத்துக்கு நம்ம பார்த்துட்டு வந்த எல்லா வியூஸும் நம்மளுக்கு இது மேலே நின்று பார்த்து ரசிக்க முடியும். ரொம்ப நெருக்கமாக இருக்கும். ஒரு ஆள் 2 பேர் நின்று பார்த்தோன்னா இன்னொரு ஆள் போக முடியாத அளவுக்கு இருக்கும். ஆனால் நம்ம மேலே போகிறது ஒரு வாரத்தில் இந்த மாதிரியான ஸ்டெப்ஸில் நம்மளுக்கு ஏறி இறங்குறது கொஞ்சம் கஷ்டமான ஒரு விஷயமாக தான் இருக்கும்.
ஐயோ ஐயோ எல்லாரும் கூட பிச்சு தீர்த்து தண்ணல்ல ஐயோ ஐயோ இந்த ஏரியாவில் இருக்கிற ஒரு எல்லாம் பார்த்துட்டு நம்ம ரிட்டர்ன் போயிட்டுருக்கோம். இது நம்ம பார்த்த இடம் தான் மகிஷாசுர மர்தினி மண்டபம். ஆல்ரெடி பார்த்துட்டோம். எல்லாத்தையும் இன்னொரு வாட்டி அப்படியே விசிட் பண்ணிவிட்டு லைட்டாக நாங்கள் ரிட்டர்ன் போயிட்டுருக்கோம். இனிமேல் நம்ம பார்க்க வேண்டியது இந்த ஏரியாவில் வாட்டர் பால் கிட்ட நம்ம இன்னும் டைம் ஸ்பெண்ட் பண்ணல. அதுக்கப்புறம் அந்த சைடில் என்ன இருக்குதுன்னு நம்ம பார்த்துட்டு எப்படி போகலாம் வாங்க. நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது ஒலக்கநேஸ்வரா டெம்பிள். மகிஷாசுர மர்தினி டெம்பிளுக்கு மேலே அப்படியே சிட்டுவேட் ஆகிருக்கு. இதையும் மேலே போய் நம்ம பார்த்துட்டு வந்துடலாம். பார்த்துட்டு நம்ம நேராக என்ட்ரன்ஸ்க்கு போயிடலாம். மேலே இருந்து பார்த்தாலும் நம்மளுக்கு லைட் ஹவுஸ் மாதிரி ஒரு சின்னதான ஒரு வியூஸ் நம்மளுக்கு தெரியுது. இதுவும் ரொம்ப அழகாக இருக்குது பார்க்குறதுக்கு. எல்லோரும் வர்றவங்க இது மிஸ் பண்ணாமல் பாருங்கள். கணேஸ்வரா டெம்பிள் மேலிருந்து நம்ம லைட் ஹவுஸோட வியூ ரொம்ப அழகாக இருக்குது.
நம்ம இப்போ மீண்டும் பட்டர் போலை நோக்கி பயணமாயிட்டு கொண்டிருக்கிறோம். இந்த கல்லுக்கு இடையில பூந்து போயிட்டு பார்க்கலாம். ரொம்ப அழகான பாறை கூட்டம். ஐயோ 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 எல்லாரும் கூட பிச்சு தீர்ந்துட்டேன்ல. ஐயோ ஐயோ பட்டர் போல் கிட்ட ரீச் ஆகிட்டோம். இதான் கிருஷ்ணாஸ் பட்டர் போலோடைய பேக் சைடு. நம்ம ஃப்ரண்ட் சைடு வழியாக போயிட்டு பேக் சைடு வழியாக ரீச் ஆகிட்டோம். ரொம்ப அழகாக இருக்குது. எப்படி அது இருக்குது பாருங்கள். இதை ஒட்ட வச்ச மாதிரி அப்படியே அங்கே உட்காந்துருக்கு. நம்ம அப்படி அங்கே எல்லாம் பார்த்து முடிச்சுட்டு வெளியே வந்துட்டோம். நல்லா பசிக்க ஆரம்பிச்சிச்சு. டைம் 3:30 to 4 ஆகுது. நம்ம ஏதாவது சாப்பிட்லான்னு பார்த்தா வழியில் ஒரு கிளாஸ் ஷோரூம் இருந்துச்சு. நாங்கள் ட்ரை பண்ணிட்டு இருக்கோம், இது நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே கடைசியில் ஒரு கிளாஸ் வாங்கிட்டு போனால் ஒன்றுமே இல்லை. லஞ்சு கடைசியில் ஒரு தண்ணி தான் கட்டிட்டு சாப்பிட்டுட்டு நாங்கள் கிளம்பிட்டோம். அடுத்து நம்ம போக போகிறது ஃபைரதாஸ்க்கு தான் போக போகிறோம். இது அதோடைய பார்க்கிங். நம்ம ஃபஸ்ட்டே வேணாலும் இந்த பார்க்கிங்கில் வேணால் நம்ம போட்டுக்கலாம் வண்டியே. ஸ்ட்ரீட் ஷாப்பிங் எல்லாம் ரொம்ப அழகாக இருக்குது. அங்கே லேடிஸ்க்கு கேர்ள்ஸுக்கெல்லாம் ரொம்ப பிடிக்கும். நிறைய ஸ்டட்ஸு, ஹோம் டெக்கர்ஸ் எல்லாம் கொஞ்சம் விலை கம்மியாகவே நம்மளுக்கு கிடைக்கும். நல்ல பார்கெனிங் பண்ணி நம்ம வாங்கலாம். ஃபைரதாஸ்க்கு முன்னாடி நம்மளுக்கு டிக்கெட் கவுண்டர் இருக்குது. ஆனால் நம்ம ஆல்ரெடி ஃபஸ்ட்டு பட்டர் போல் கிட்டேயே டிக்கெட் எடுத்ததுனால இங்கே டிக்கெட்
பார்க்கலாம். இதில் ரொம்ப அழகான ஒரு இடமா இருக்குது, ரொம்ப பீஸ்ஃபுல்லாக இருக்குது பார்க்குறதுக்கு. ஃபைவ் ரதாஸ் முடிச்சுட்டு நம்ம பீச் ரோடுக்கு வந்துட்டோம். அவ்வளோதான். நம்ம இன்னும் 2 தான் பார்க்க வேண்டியது, பீச்சு அண்ட் ஷோர் டெம்பிள். அடுத்து நம்ம ஷோர் டைம் ஆயிடுச்சு, 6 மணி வரைக்கும் தான் இது அலௌடு. நம்ம வந்தது 5:30 மேலே ஆயிடுச்சு. இப்போ நம்ம சீக்கிரமாக ஷோர் டெம்பிள் பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு. ரொம்ப ஈவினிங் ஆயிடுச்சு. இதான் ஷோர் டெம்பிளோட என்ட்ரன்ஸு. இங்கேயும் நம்ம டிக்கெட்டு நாங்கள் ஆல்ரெடி ஃபஸ்ட்டே வாங்கினதுனால இங்கே டிக்கெட் வாங்க தேவையில்லை. இங்கே இது மட்டும் பார்க்கணுன்னா உங்களுக்கு இங்கே டிக்கெட் கிடைக்கும். ரொம்ப அழகான ஒரு கார்டன் அமைச்சிருக்காங்க, ரொம்ப க்ரீனரியாக இருக்குது பார்க்குறதுக்கு. இங்கேருந்து ஒரு 5 to 10 minutes வாக்கபிள் டிஸ்டன்ஸில் தான் ஷோர் டெம்பிள் சிட்டுவேட் ஆகுது. கடற்கரையில் அமைச்சிருக்கிற ரொம்ப அழகான ஒரு கல் கோயில் தான் இந்த ஷோர் டெம்பிள். ரொம்ப சூப்பராக இருக்குது. ஈவினிங் டைமில் இந்த மாதிரி ஒரு ரோடில் வாக் பண்ணுறதுக்கு ரொம்ப அமைதியாக இருக்குது கடலோரத்தில்.
இப்போ நம்ம போக போகிறது பீச்லேயும் என்ஜாய் பண்ணிவிட்டு நம்ம வீட்டுக்கு கிளம்ப வேண்டியது தான். இதுதான் பீச் ரோடு. ஸ்நாக்ஸ் நிறைய பர்ச்சேசிங் ஐட்டம்ஸ் இருக்குது. நம்ம பீச்சுக்கு ரீச் ஆகிட்டோம். ரொம்ப அழகாக இருந்துச்சு. ஃபிஷ்ஷஸ் எல்லாம் நல்லா ஃப்ரை பண்ணி கொடுத்துட்டு இருந்தாங்க. இங்கேயும் ஸ்பெஷாலிட்டி என்னென்னா பாண்டிச்சேரி மாதிரி கொஞ்சம் ஒரு இடத்துல மட்டும் ஸ்டோன்ஸ் ராக்ஸ் இருக்கும். நம்ம அது மேலே ஏறி உட்காந்துக்கலாம். மகாபலிபுரம் ட்ரிப் இதோட நம்மளுக்கு முடியுது. பீச்லேருந்து என்ஜாய் பண்ணிட்டு அப்படியே கிளம்ப வேண்டியதான். டாட்டா பை, see you later.